ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மோட்டோ மொபைலோட FRP எப்படி இருக்கும் ஃபைல் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், டவுன்லோட் பண்ணிங்க. இது வந்து எக்ஸிட் பண்ணிக்கங்க. எக்ஸிட் வந்து டெஸ்க்டாப்பில் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நம்மளுக்கு புரியும். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா XT1755 இதுதான் மொபைல் மாடலு. ஓகேங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு SP ஃப்ளாஷ் டூல் இதை எப்படி ஆட் பண்ணுறது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு SP ஃப்ளாஷ், இது ரெண்டாவது செக்டர், இது மூணாவது டவுன்லோட் ஆப்ஷன். ஓகேங்களா, க்ளோஸ் பண்ணிங்க. டவுன்லோட் ஏஜென்ட்டில் போய் TSWSC பின் செக்டர் லோட் எம்டிக்கு. ஓகேங்களா, அதில் கொடுத்து FRPயில் கரெக்டாக இருக்குது. ஓகேவா, இப்போ டவுன்லோட் கொடுத்துங்க. டவுன்லோட் கொடுக்க முன்னாடி மொபைல் வந்து கனெக்ட் பண்ணுவோம். மொபைலோட வீடியோ எடுக்கல, அதனாலாம் போடல. இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். அந்த காம்போர்ட்னு ஊற்றி அதில் ஆட் ஆகிடுச்சோன்னு ஆட்டோமேட்டிக்காக செட்டு இதாகிடுச்சு. ஓகே, டன். அவ்வளோதான். அந்த சைடில் மாடலும் காட்டிச்சு பாருங்கள். அந்த மாடல் வந்து இது பண்ணாலே ஓகே ஆயிடுச்சு. டவுன்லோட் ஓகே முடிச்சுங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வரும் லாக் எடுத்துடலாம். ஓப்பன் ஆகிடுச்சு. ஸ்கிப் கொடுங்க. ஸ்டார்ட் நவ். ஸ்கிப்பு அதுக்கு முன்னே வந்து போகாது, நெக்ஸ்ட்டு மட்டும் ஸ்கிப் காட்டுது. இப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்ண சாஃப்ட்வேர் அந்த ஃபைல் போட்டாலும் ஸ்கிப்பு காட்டு. அக்செப்ட் அண்ட் கண்டினியூ. நெக்ஸ்ட்டு நாட் நோ, ஸ்கிப் எனிவே, ஸ்டார்ட் லேட்டர், செட்டப் அப் லேட்டர். ஓகேவா, நல்லா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு சாஃப்ட்வேர் ஏதாவது ஒன்று பண்ணோன்னா முதல்ல IMEI செக் பண்ணிக்கணும். ஓகே, பிரச்சனை இல்லை. ஓகே, டன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே கூட இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.